الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாராந்த நற்சிந்தனை வகுப்பிலே இன்றைய இந்த வாரத்தினூடாக புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய, நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்ற ஒரு செய்தியினை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எங்களை எல்லாம் படைத்து விட்டு தனக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இது சம்பந்தமாக நாங்கள் பழைய வகுப்புகளிலே நிறையவே படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸுடைய விடயத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அளித்திருக்கின்ற, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் அவசியம் பற்றி, நன்றி செலுத்துவது கட்டாய கடமை என்பது பற்றி சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் தான் இது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், சொன்னார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், நீங்கள் உங்களுக்கு கீழ் இருக்கின்றவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஃபௌகக்கும் மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலால யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்க வேண்டாம். அதாவது எமது அந்தஸ்து அடிப்படையில், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் அடிப்படையில், நாங்கள் எம்மிடம் வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அடிப்படையிலே எங்களுக்கு கீழால் யார் இருக்கின்றார்களோ, எங்களை விட சற்று குறைந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு மேலால் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களை, எங்களுக்கு மேலால் நிறையவே சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கின்றவர்களை பார்க்க கூடாது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா எமக்கு அளித்திருக்கின்ற அருட்கொடைகளிலே நாங்கள் அல்லாஹ் அளித்திருக்கின்ற அருட்கொடைகள் இது ஏளனமானது என்று நினைக்காமல் இருப்பதற்கு மிகவும் ஏற்றமான ஒன்றுதான் இந்த ஒரு செயற்பாடு. அதாவது நாங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழுள்ளவர்களை பார்த்து மேலுள்ளவர்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்களே, இந்த விடயம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளிலே ஒரு ஏளனத்தன்மையை ஏற்படுத்தாது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே செய்தியை ஒத்ததை போல சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் தஆலா 131வது வசனத்திலே அப்படியே அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் சில பிரிவினரை அவர்களுக்கு இன்பம் அனுபவிப்பதற்காக வேண்டி, அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வதற்காக வேண்டி அவர்களுக்கு சில வசதிகளை, சில ஏற்பாடுகளை, அருள்களை கொடுத்திருக்கின்றோம். எனவே அவர்களின் பக்கம் நீங்கள் கண்களை, அவர்களின் பக்கம் பார்வைகளை இடாதீர்கள், நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டாம் என்ற தோரணையிலே அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இந்த கொடுத்திருக்கின்ற அருள்கள், இன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஒரு அற்பமாக, உலகத்தினுடைய ஒரு அழகாகத்தான் இருக்கின்றது, இது சோதனைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எமது வாழ்விலே நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய சொத்துக்களோடு நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு அல்லாஹ் அருளிய சொத்துக்களில் எமக்கு அருளிய வாழ்க்கையிலே போதுமென்ற தன்மையை உருவாக்கி, அல்லாஹ் தஆலா அளித்திருக்கின்ற அந்த சொத்திலிருந்து ஏனையவர்களுக்கும் இயலுமான வரையிலே கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மாற்றமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரவில்லையே,
வீடு சிறிதாக இருக்கின்றது, எமது அண்டை வீட்டார் பெரிய வீடு வைத்திருக்கின்றார், எமது பயணத்திற்காக எந்தவித வாகனமும் கிடையாது, பக்கத்து வீட்டார் வாகனம் வைத்திருக்கின்றார் என்ற அமைப்பிலே எமது பார்வைகளை நாங்கள் பார்த்து கொள்ளாமல் எங்களுக்கு கீழால் வீடே இல்லாமல் எத்தனை பேர் வாழ்வார்கள், வாகனமே இல்லாமல் எத்தனை பேர் இருப்பார்கள். எனவே அவ்வாறானவர்களைத்தான் நாங்கள் அவர்களைத்தான் பார்க்க வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸிலிருந்து. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அந்த அந்த அருளை தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.